Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ் டிசைனோட பேக் நெக் வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். இப்போது நம்ம வந்து பேக் நெக்கில் கொடுத்துருந்த பார்டர் வந்து அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 லைன் சர்தோசி, அதுக்கப்புறமா வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரீயோட பார்டர்லேயே வந்து எனக்கு அந்த வேவ் டிசைன் மாதிரி வந்திருக்கு. அதுக்கு மேலேயே வந்து அந்த கட் பீட்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் வந்து சிங்கிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம சிங்கிளாக ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு அந்த நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேவ் டிசைன் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களே வந்து ட்ரா பண்ணி கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். நீங்கள் ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸில் எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பார்டரில், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர், புட்டாஸ் அந்த மாதிரி எந்த ஷேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி வேவ் டிசைன் இருந்ததுனால நான் இதை பண்ணேன். உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன், பீகாக் டிசைன் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அதில் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சேரீயோடு வர ப்ளவுஸில் வந்து ஆல்ரெடி டிசைன் இருக்குன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் நம்ம டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பேக் நெக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம். சேம் அதே வந்து இந்த வேவில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். சென்டரில் வந்து ஒரு 3 கட் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு பேர்ல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து 2 கட் பீட், ஒரு பேர்ல் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து கரெக்டாக மேலே கீழே பார்த்தா மாதிரி அந்த வேவ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற டார்க் கலர்ஸில் வந்து இந்த பேர்ல்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே இந்த லுக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது காப்பர் கலர் சரின்றதுனால நான் கட் பீட்ஸும் வந்து கிளிட்டர் ஆகிற மாதிரி தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நல்லாவே மேட்ச் ஆகுது டைரெக்டாக பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வேவ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போதே ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த மேங்கோ ஷேப்பில் இருக்கிற புட்டா கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த டிசைன் வந்து நான் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து அந்த மேங்கோ ஷேப்பை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோனை சுற்றி ஃபஸ்ட்டு கட் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கட் பீட்ஸ் வந்து சேரீ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். அது ஒரு லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு நம்ம கோல்டன் ஷேடில் இருக்கிற அந்த கட் பீட் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் எல்லாத்தையுமே வந்து சிங்கிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரேமில் இருந்து நம்ம அந்த ப்ளவுஸ் எடுத்ததுக்கப்புறமாவும் நமக்கு அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கும். சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்து தூக்கிட்டுருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி அவங்க மிஸ்டேக் பண்ணுறதுனால தான். நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமாவும் அந்த ஃபினிஷிங் அப்படியே இருக்கும் ப்ளவுஸில். இப்போ பேர்ல்ஸ் வந்து சிங்கிளாக அதே மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் புட்டாஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் அதை சுற்றி வந்து அந்த கட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ இந்த இடத்துல இந்த கட் பீட்ஸ் வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கட் பீட் வந்து நல்ல மல்டி ஷேடில் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் இதையே வந்து யூஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக இது வந்து ஃபேடும் ஆகாது. அதனால் நம்ம தைரியமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7 கட் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு 5 வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பேர்ல் ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் அது பக்கத்தில் ஒரு 3 கட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை விட லென்த்தாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஹேங் ஆகுற மாதிரி தொங்க விடுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணாமல் ஃபுல்லாக கோர்த்துட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இப்போ மறுபடியும் இந்த சைடு வந்து 3 கட் பீட்ஸ் ஒரு பேர்ல் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஹேங்கிங் மாதிரி தெரியும். நான் இதோட ஸ்டாப் பண்ணாமல் இந்த புட்டாஸ் ஃபுல்லாக ரவுண்டாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் ரெண்டுமே வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் போதும். இந்த டிசைன் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா லுக் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ரொம்பவே கிராண்டாக இருக்கும் பாருங்கள். ஈஸியாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. ஆனால் லுக் வந்து நல்லா ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்லீவ் டிசைனோட பேக் நெக் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.